அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ட்ரெயினில் சண்டிகர்லேருந்து இறங்குனதுக்கப்புறம் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஏன்னா ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு அப்புறம் ட்ரெயினில் ஏறினதுனால என்னால் பெருசாக வீடியோ பண்ணவோ ஒரே டிப்ரெஷனாக இருந்துச்சு. பேசவோ சிந்திக்கவோ எதுவுமே முடியலை. ஊருக்கு வந்துட்டேன். லைஃப்பை மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சிம்பிளான வாழ்க்கை. பரவாயில்ல, லைஃப் சில டைம் அப்படி தான். இதுவும் கடந்து போகும். இத்தனை வருஷம் என்னோடய அனுபவத்தில் வந்து என்ன நடந்தாலும், எத்தனை ட்ரிப்பு கீழே விழுந்தாலும் வாழ்க்கையும் வயசும் வந்து முன்னாடி போயிட்டே தான் இருக்குது. நான் 2 நாளில் கேரளா கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் நான் படித்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இங்கே கேரளாவில் ரேட்டு கம்மியாக, இங்கே ரேட்டு கம்மியாக அப்படின்னு சொல்லி தெரில. நான் 2023 அதே மாதிரி ஒரு டைம் வந்து இந்த பிகினிங்கில் வந்து எடுக்கும்போது கேரளாவில் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, நம்ம ஊரில் வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ போய் கேட்குறோம், ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கேயே எடுக்கணும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பொருள் வந்து இங்கே கம்மியாக விலை கிடைக்கிற பொருள் எல்லாமே வந்து இங்கே வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். கேரளா வந்தாச்சு. இதுதான் என்னோடய ரூம். இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். கேரளாவுக்கே உண்டான க்ரீனரி வந்து இங்கே இருக்குது. இருக்கிற அந்த வீட்டோட இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க அப்படின்னு. എത്ര കേട്ടോ എന്താ വീഡിയോ ആക്കണേ